ஆமென். ஹல்லேலூயா. இதனாலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். திடன் கொண்டிருக்க கடவோம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிப்போம், வாசிப்போம். 1 நாளாகமத்திய புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். தைரியமாயிரு, நான் நம்முடைய ஜனத்திற்காகவும் தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. கண்களை மூடி ஜெபம். அன்புள்ள பரம தகப்பனே, இயேசுவா, பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனங்களுக்காகவும் தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் ஜெபம் பண்ணும்படிக்கு ஹல்லேலூயா திட மனதாய் இருக்க கடவோம். ஹல்லேலூயா. காலை நேரத்தில் சோர்ந்து போய் வந்திருக்கலாம், பலவீனமாய் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், திட மனதாய் இருக்க கடவோம். ஹல்லேலூயா. எதற்காக? தேவனுடைய பட்டணங்களுக்காக, தேவனுடைய ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணும்படி நீங்களும் நானும் திட மனதாய் இருக்க கடவோம். ஹல்லேலூயா. திட மனதாய் இருக்கும் பொழுது கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய பார்வைக்கு நன்மையானதை செய்வார். ஹல்லேலூயா. மத்திய 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே. ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார். ஆண்டவர் சொன்னார், நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு மாத்திரமே வந்தேன் என்று சொன்னார். ஆனாலும் அவருடைய இருதயம் துவண்டு போகாமல், சோர்ந்து போகாமல், திடமுள்ள ஒரு இருதயம் அந்த கானானிய ஸ்திரீக்கு இருந்தபடியினாலே கர்த்தர் பார்த்தா, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி ஆகிறது என்று சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தார். ஹல்லேலூயா. நன்மையான காரியத்தை செய்தார். அப்படி என்று சொன்னால் நீங்களும் நானும் திடமனதாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நன்மையானதை செய்வார். ஹல்லேலூயா. இரண்டாவது, திடமனதாய் இருக்கும் பொழுது கர்த்தர் துணையாய் இருப்பார். 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ செபதியா என்னும் தலைவன் எல்லா நியாயத்திலும் நியாயாதிபதிகள் உத்தியோகஸ்தராக நீங்கள் திடமனதாய் காரியத்தை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா. இரண்டாவது, திடமனதாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்குமார். ஹல்லேலூயா. லாக்டவுன் நாட்களில் நாம் சோர்ந்து போயிருந்தோம். தேவன் அதை எல்லாம் நீக்கி போடபடியினால நீங்கள் திடமனதாய் இருந்து எழுப்பி சுவிசேஷத்தை அறிவியுங்கள், காரியங்களை நடப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். நீங்கள் திடமனதாய் இருக்கும் பொழுது வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலை எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலன் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திற்கு போவாய், சுதந்திரிக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. மூன்றாவது, நீங்கள் திடமனதாய் இருந்தால் வாக்கு தத்தங்களை
சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஆண்டவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்ன? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன். மேலும் ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்தால் அது எல்லாம் நிறைவேறும். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் எப்பொழுது? நீங்கள் திடமனதாய் இருக்கும் பொழுது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நான்காவது, திடமனதாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நித்தமும் நடத்துவார். உபாகமம் 31:23 வசிப்போம். நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலன் கொண்டு திடமனதாய் இரு. இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நீங்களும் நானும் திடமனதாய் இருந்தால் நடத்தி கொண்டு போகும்படி செய்வார். உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவார். ஏசாயா 58:12 வாசிக்கிறோம். நித்தமும் நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த வாசிக்கிறோம், நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல மற்றாத நீருற்று அப்படின்னு சொன்னால் வளமிக்க ஆசீர்வாதமிக்க பாதையிலே ஆண்டவர் நடத்தி கொண்டு போவார். எப்பொழுது? திடமனதாய் இருக்கும் பொழுது. அல்லேலூயா. நூனின் குமாரனாகிய யோசுவாவை பார்த்து திடமனதாய் நடத்தி கொண்டு போவாய் என்று சொன்னார். அல்லேலூயா. சங்கீதம் 40:14 வாசிக்கிற இந்த தேவன் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் கடைசி வரை உங்களை நடத்துவார். அல்லேலூயா. ஐந்தாவதாக, திடமனதாய் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாருங்க? ஜனங்களை கீழ்ப்படுத்தும்படி செய்வார். ஜனங்கள் பயப்படுவார்கள், உமக்கு செவி கொடுப்பார்கள். யோசுவாவின் புஸ்தகம் 10:25 வாசிப்போம். யோசுவா 10:25. அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்க பயப்படாமலும் பலத்த திடமனதாய் இருங்கள். யுத்தம் பண்ணுங்கள். சத்துருக்களுக்கு எல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றார். அல்லேலூயா. அடுத்தது, சத்துருவின் மேல் ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். யோசுவா 7 ஜாதிகளை முறியடித்து ராஜாக்களை பிடித்து வந்த பொழுது ஜனங்களை வரவழைத்து அவருடைய கழுத்தின் மேல் கால் வைக்கும்படி கர்த்தருடைய சத்துருக்களுக்கு கர்த்தர் இப்படியே செய்வார் என்று சொல்லி யோசுவா ஜனங்களுக்கு முன்பாக சொன்னார். அல்லேலூயா. அப்பொழுது நாம் செய்வது என்ன? திடமனதாய் இருக்க கடவோம். அல்லேலூயா. திடமனதாய் இருக்கும் பொழுது சத்துருவை நீங்களும் நானும் மேற்கொள்ள முடியும். தாவீது திடமனதாய் இருந்தபடினால கோலியாத்துக்கு முன்பாக ஜெயம் பெற முடிந்தது. அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் திடமனதாய் இருக்கும் பொழுது சத்துருவின் மேல் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அடுத்தது, யோசுவாவின் புஸ்தகம் 1:18 வாசிப்போம். நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உங்களுடைய சொல்லை கேளாமல் வாக்குக்கு முரட்டாக்கப்படுகிற எவனும் பலன் கொண்டு திடமனதாய் இரு. அல்லேலூயா. பலன் கொண்டு திடமனதாய் இருக்கும் பொழுது ஜனங்கள் சொன்னார்கள், உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம், நீங்க என்ன செய்யணும் நாங்கள் அதை செய்வோம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் பலன் கொண்டு திடமனதாய் இருக்கும் பொழுது ஜனங்கள் கீழ்ப்படிவார்கள், பயப்படுவார்கள், சொன்னதை செய்வார்கள். அல்லேலூயா. அடுத்தது, ஏழாவது, திடமனதாய் இருக்கும் பொழுது கர்த்தர் கூடவே வருவார். உபாகமம் 31:6 வாசிப்போம். பலன் கொண்டு திடமனதாய் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு வருகிறார். என்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதும் இல்லை என்றார். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட வருவார். எப்பொழுது? நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட வருவார். கர்த்தர் கூட வந்தால்
ஏசாயா 29:24 வாசிக்கிறோம். வழுவி போகிற இருதயமுடையவர்கள் புத்திமான்களாய் மாறுவார்கள். வாசிப்போம். ஏசாயா 29:24 வாசகம். வழுவி போகிற மனதை உடையவர்கள் நீ புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. அப்போ ஏழாவது, திடமனதாக இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருவார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது என்ன? திடமனதாக இருக்கணும். திடமனதாக இருந்தால் என்ன நடக்குமா? வழுவி போகிற இருதயத்தை உடையவர்கள் புத்திமான்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் பார்ப்பார், இருதயம் எப்படி இருக்கிறது? வழுவி போகிற இருதயமா, ஸ்திரமான இருதயமா, திட இருதயமா என்று சொல்லி ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. திடமான இருதயமா இருந்தால், பலன் கொண்டு திடமானதாக இருந்தால் கர்த்தர் கூடவே வருவார். அப்போது கர்த்தர் கூட வந்தால் வழுவி போகிற இருதயத்தை கர்த்தர் புத்திமானுடைய இருதயமாய் மாற்றுவார். முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் கூடவே இருக்கிறபடினால் உபதேசித்துக் கொண்டே இருப்பார். எழுதும்போது, நடக்கும்போது, கொடுக்கும்போது, உட்காரும் பொழுதும் அவர் பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கடைசியாக எட்டாவது, இருதயங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். சங்கீதம் 31:24 வசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கடைசியா, திடமனதாக இருக்கும் பொழுது உடைய இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். எதையும் தாங்கும்படியாக, எல்லா காரியத்தையும் ஜெயமெடுக்கும்படியாக, நல்ல விசுவாசம் உள்ள கர்த்தருக்கு பயப்படும்படியான ஒரு இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் திடமனதாயிருங்கள், பொழுது கர்த்தர் ஒரு இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. முதலாவது திடமனதாயிருக்க கடவோம். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமான நன்மையான காரியங்களை செய்வார். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருப்பார். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். நித்தமும் நடத்துவார். கீழ்ப்படியை பண்ணுவார். சத்துருவின் மேல் ஜெயமெடுக்கும்படி செய்வார். கூடவே வருவார். இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் சொல்லிட்டோம். எனக்கென தந்திட வலக்கரம் என்னை உயர்த்தும் என் தேவனே, யெகோவாயிரே, யெகோவாயிரே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்துவே, கழுகினை போல சுமந்திடும் என் தேவனே, யெகோவாயிரே, யெகோவாயிரே. செட்டை நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல சுமந்திடும் என் தேவனே, யெகோவாயிரே, யெகோவாயிரே. சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தி உந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேன் என் தேவனே, யெகோவாயிரே, யெகோவாயிரே. தேவன பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, வலைகளையும் பதறாக்குவே
நாம் எத்தனையோ அந்த சோர்வு நேரங்கள், கவலைகள் நேரம், கண்ணீர்கள் நேரங்கள்லாம் எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் பண்ணி வருகிறவர்கள் நன்றி. ஒவ்வொரு உத்தமனுக்கு கர்த்தர் நாமம் துணை. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் உத்தமத்தை நீ விரும்புகிறீர். ஓ ஹalleluya, பார்வையிலே நீர் அவனுக்கு நன்மை செய்ய வருகிறீரப்பா. ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்போது அவர் அதை பிரியப்பட்டு அவர் நன்மை செய்ய தேவனாக இருக்கிறார். நேரத்தில் எத்தனையோ காரியங்களை பார்த்தோம். ஆண்டவரே, தினமதை தாங்கும். ஆண்டவரே, நாங்கள் விலையில வர நேரமெல்லாம் எங்களை ஆண்டவரே ஹalleluya சோர்ந்து போகாதபடி தட்டி எழுப்பேன். எலியாவின் தேவன் இன்றைக்குமே ஒவ்வொரு நாளும் விலையில வரும்போதெல்லாம் தட்டி தட்டி எழுப்பி இந்த கிருபையினால், இந்த இறக்கங்களினால், இந்த நன்மைகளினாலே என்னுடைய நிரப்பி வருகிறது. இறக்கத்துக்கான நன்றி அம்மா, நன்றி அம்மா. சமூகம் ஹalleluya, இந்த நாட்களிலே ஹalleluya ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் சுவாமி. இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்க எத்தனையோ பேர் பலனத்தோடு சோர்வுகளோடு ஆண்டவரே பலன் இல்லையம்மா என்று சொல்லி மாம்சத்தில் ஆண்டவரே சோர்வு போயிருக்கிறார்கள். நீ தட்டி எழுப்பி பலனை தருகிறார்கள், திடப்படுத்துகிறார்கள், உற்சாகத்தினால் நடப்புகிறார்கள். எல்லா பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போக செய்கிறார்கள். தேவ பலன் ஒவ்வொருத்தையும் ஆண்டவர் நல்ல சுக பலன் உண்டாக்குகிறார்கள். நீ சுகம் தருகிற பலன் தருகிற விடுதலை தருகிறது. எப்பொழுது உண்மை பலன் கொண்டு தினமாய் இருக்கும் போது, உண்மை பற்றி பிடிக்கும் போது, உண்மை நம்பி இருக்கும் போது, உண்மை விசுவாசத்தோடு அன்று சமூகத்தை காத்திருக்கும் போது ஆண்டவரை பலப்படுத்தி சகாயம் செய்து தீவிரமாக வருவோம். இவர்கள் கூட கேட்டுக்கொண்டு நம்ம ஜெபிக்கிறோம். திருமண காரியங்களுக்காக அதே காலையிலுள்ள தடைகளை உடைத்து தேவத்தை கொடுப்பீராக. அவர்கள் தினமலராய் இருக்கும். தேவன் கொடுக்கிற நன்மை பெரிதாக இருக்கிறது. தேவன் கொடுக்கிற நன்மை பலமாக இருக்கிறது. தேவன் கொடுக்கிற நன்மை ஆசீர்வாதமாக இருக்கிறது. உண்மை பற்றி திடமாய் பிடித்துக்கொள். உண்மை பற்றி பிடிக்கிற ஜனங்கள் ஆண்டவரே ஒரு உண்மையை சகாயம் தீவிரத்து வருகிறோம். அதற்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு தேவையை சந்தியும் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் நம்முடைய ஜனங்களுக்காகவும் தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடமனமாக இருக்க கடவுள். அப்பொழுது கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை நன்மையானதை செய்வார். God bless you. God bless you.